ஆட்சி என்ற மூன்றெழுத்தை கட்டமைப்பது வாக்கு என்ற மூன்றெழுத்து. இவை இரண்டையும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனநாயக பாதையில் நெறிப்படுத்தி வழிநடத்துவது தேர்தல் என்னும் நான்கெழுத்து. இந்த தேர்தலை அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் அதனுடன் சத்தியம், நேர்மை, கடமை, பொறுப்புடனும் நடத்துவதற்காக செயல்படும் அமைப்புதான் தேர்தல் ஆணையம். இந்த ஆணையத்திற்கு நாணயம், நம்பிக்கை இவையே இரண்டு கண்கள். இதில் சேவையாற்றும் அதிகாரிகளுக்கு கடமையே கண். இந்த தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசுகளால் கூட கட்டுப்படுத்த முடியாத தனி அதிகாரம் கொண்ட அமைப்பு. நியாய தராசு போல் எந்த புறமும் சாயாமல் நடுநிலைமையோடு நின்று நாட்டின் நலனே முக்கியம் என்று பொதுநல நோக்கத்தோடு புனித பணி செய்கிறது. அரசியலமைப்பு சட்டம் வகுத்து தந்த நெறிமுறைகளை கடைபிடித்து வாக்காளனுக்கு வாக்களிக்கும் ஜனநாயக கடமையை உணர வைப்பதோடு வாக்களிக்கவும் வழிகாட்டுகிறது. நம் சுதந்திர இந்தியாவில் இத்தனை ஆண்டுகளும் தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது என்றால் அது இந்த தேர்தல் ஆணையத்தின் முக்கிய பங்களிப்பு, ஆற்றல் மிகுந்த அதிகாரிகளின் உண்மையான ஒத்துழைப்பு. காரணம், தேச நலன், மக்கள் நலன் இரண்டும் அதற்கு முக்கியம். தேர்தல் நடத்தும் ஆணையத்தின் பங்களிப்பினை போல் தேர்தலில் வாக்களிக்கும் நமக்கு தேச நலன் முக்கியமல்லவா? அப்படிப்பட்ட நல்ல தேசத்தை உருவாக்கி வழிநடத்த நல்லவர்கள் முக்கியமல்லவா? அந்த நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது வாக்காளர்களாகிய நமது கடமை அல்லவா? தேர்தல் ஆணையத்தின் சிறப்பான வழிகாட்டுதல் இருக்க ஜனநாயக கடமையாற்ற தவறலாமா? அனைவரும் வாக்களிப்போம், நமக்காக வாக்களிப்போம், வீடும் நாடும் சிறப்படைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு விரலில் மை வைப்போம். சுயநலவாதிகளிடம் நாட்டை ஒப்படைக்க மாட்டோம் என்ற உணர்வோடு சுட்டு விரலை நீட்டுவோம். வாழ்க ஜனநாயகம்!